ஒரு ஃபோன் கிடைக்குது. ஆனா அதுலேருந்து ஒரு பேய் கால் பண்ணா என்ன ஆகும்? வாங்க இந்த விசித்திரமான கதைய பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோஸ் ராகுல் அப்புறம் ராம்போ. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஆனா ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய டெஸ்ட்டுக்கு உள்ளாச்சு. சும்மா பார்க்ல விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கிடைக்குது. அதுதான் பிரச்சனையே. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போனை எடுத்துட்டு ராம்போ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல அந்த ஃபோன்ல இருந்து அதுவாவே ஒரு கால் போகுது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது அந்த ஃபோன் ஒரு பேய்க்கு கால் பண்ணுதுன்னு. ஒரு சாதாரண போன் இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை விதைச்சுது. பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம சரி தூங்கிடலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அன்னிக்கு ராத்திரி ராம்போவோட கனவுல இதுக்கு ஒரு வழி கிடைக்குது. அந்த கனவு அவங்களுக்கு ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் பிளான காட்டுது. காலையில எழுந்ததும் ராம்போ அவனோட கனவை ராகுல் கிட்ட சொல்றான். கனவுல வந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலான்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பேய் போயே போச்சு. பயம் எல்லாம் போய் அவங்க வாழ்க்கை மறுபடியும் நார்மல் ஆகுது. மறுபடியும் பூங்கா போறாங்க, ஒன்னா விளையாடுறாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. கடைசியில அவங்கள காப்பாத்துனது எது? அவங்களோட நம்பிக்கையா, நட்பா இல்ல தைரியமா?